வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை மே 31ஆம் தேதி. எவ்வளோ சீக்கிரம் சம்மருக்குள்ளே போகலாமோ அவ்வளோ சீக்கிரம் போகணுன்ற ஆசை இருக்குது மனசில். இப்போ எனிவேஸ் மேயோட கடைசி நாள், நாளையிலேருந்து ஜூன் ஆரம்பிக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம சம்மருக்குள்ளே போகும்போது இந்த கோவிட் வேக்சினேஷன்ஸ் அண்ட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு பெட்டர் சம்மருக்குள்ளே போகுன்றோட நம்பிக்கையோடு இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் நிறைய முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ கொலம்பியா குரூப் ஆதரவில் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாப் ஆஃப் தி ஹவரில் வேக்சினேஷன்ஸ் படிப்படியாக முன்னேறி இப்போது அடுத்த ஸ்டெப் ஆஃப் வேக்சினேஷன்ஸில் இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் செகண்ட் டோசஸ் 80+ ஏஜ் குரூப்புக்கு அவைலபிள் அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்குது இப்போதைக்கு. ப்ளஸ் யங் பீப்புள் 12 to 17 இயர் ஏஜ் குரூப்புக்குமே வேக்சினேஷன்ஸை வந்து அவைலபிளாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம டைரெக்டாக டாக்டர் கண்ணா வேலா கிட்ட பேச போகிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விஷயம், டொரண்டோவில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறது ஹாக்கி கேமை பற்றிட்டு தான். மேப்பிள் லீஃப் அண்ட் பியூட்டிஃபுல்லாக மான்ட்ரியலோட 7th கேமில் இன்றைக்கி என்ட்ராகி பயங்கரமாக விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு இதே நேரத்தில். ஸோ அதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டாப் ஆஃப் தி ஹவரில் அடுத்ததாக டொரண்டோட சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த், ஒன்டாரியோட சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் டாக்டர் டேவிட் வில்லியம்ஸ் அவர்கள் ரிட்டையர் ஆகிறத பற்றியுமே ஒரு செக்மெண்ட் பார்க்க போகிறோம் டாப் ஆஃப் தி ஹவரில். அதை தொடர்ந்து கெனடிய வளத்துலேயும் கண்டிப்பாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கண்டெடுக்கப்பட்ட அந்த 217 சடலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றியான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், கண்டிப்பாக அதையும் தான் இன்றைக்கி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்குறோம். அதை தொடர்ந்து கலையரங்கத்தில் ஒரு அழகான கெனேடிய ப்ரொடக்ஷன் மீண்டும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் மற்றபடி என்னெல்லாம் முக்கியமான நியூஸ் செக்மெண்ட்டில் அண்ட் மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட், அப்புறம் வெதர் ரிப்போர்ட். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவரில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப காலமாக டாக்டர் கண்ணா வேலாவோட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நிறையா முக்கியமான தகவல் வந்து அவங்க நம்மளோட பகிர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை டைரெக்டாக அவங்கள்ட்ட பேசி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்டேருந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வணக்கம் டாக்டர் கண்ணா வேலா அவர்கள். வணக்கம். ஸோ இப்போது வேக்சினேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கிறோம். நம்ம நிறைய ஏஜ் குரூப் அடல்ட்ஸ்க்கு எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி அடல்ட்ஸ் இன் ஒன்டாரியோ ஆல்மோஸ்ட் 67% வந்து வேக்சினேட் ஆகிருக்காங்க இல்லையா? ஆமாம். ஸோ அடுத்ததாக வந்து 12 to 17 இந்த ஏஜ் குரூப்பான வேக்சினேஷன் வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பி நியூஸ்ன்னு தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் ஐ ஹாவ் அ 12-year-old சன். ஸோ அவருக்குமே இந்த வேக்சின் கொடுக்கறத பற்றியான நிறைய கேள்விகள் எனக்குமே இருந்தது. ஸோ இதை டைரெக்டாக உங்கள்கிட்ட கேட்டு இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ முதல்ல எந்த வேக்சின் இந்த ஏஜ் குரூப்புக்கு அப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு? இப்பொழுது ஃபைசர் வேக்சின் வந்து நாங்கள் ஆன்டாரியோவில் 12 to 17 ஏஜ் குரூப்புக்கு தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதோட மொடர்னாவும் அப்ரூவ் பண்ணியிருக்கு. பட் எங்களுக்கு ஃபைசர் டோஸ் தான் கூடுதலாக கிடைத்தபடியாக எல்லா பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஃபைசர் டோஸ் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ 12+ இருந்து போன கிழமையிலேருந்து. ஓகே. ஸோ இந்த ஏஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேக்சின் வந்து எவ்வளோ முக்கியம்? ஏன்னா அவங்களோட டிரான்ஸ்மிஷன் ரேட்ஸ் எப்படி இருக்குது? அடல்ட்ஸுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதோ அதே அளவுக்கான டிரான்ஸ்மிஷன் தான் இந்த ஏஜ் குரூப்லேயும் இருக்குதா? இது எவ்வளோ முக்கியம் இந்த வேக்சினேஷன் இந்த ஏஜ் குரூப்புக்கு? இந்த ஏஜ் குரூப்புக்கு மிகவும் முக்கியம். ஏனென்றா 3வது அறையில் நாங்கள் நிறைய ஸ்கூலில் இருக்கிற அவுட் பிரேக்ஸ் கண்டிருக்கிறோம். ஸோ ஸ்கூல் பிள்ளைகள் அண்ட் ஸ்கூல் ஸ்டாஃபுக்குள்ள வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி நிறைய ஸ்கூல்ஸ் கிளாஸ் ரூம் ஷட் டவுன் பண்ணி ஸ்கூல் ஷட் டவுன் பண்ணி அவுட் பிரேக்ஸ் நாங்கள் எஸ்பெஷலி ஆன்டாரியோ ஜிடிஏல டீல் பண்ணி இருந்த நாங்கள் 3வது அலையில் இந்த லாக்டவுனுக்கு முதல். ஸோ டெஃபினெட்லி பிள்ளைகள் டிரான்ஸ்மிட் பண்ணுற வீதம் இருக்குது. நாங்கள் 1வது அலையில் நாங்கள் பெருசாக அது காணவில்லை. ஏனெண்டா எல்லா பிள்ளைகளும் லாக்டவுன் காரணத்துக்காக அதை வந்து there's no transmission, பிள்ளைகள டிரான்ஸ்மிஷன் இருக்கையில் இந்த பிள்ளைகள் வந்து வெளியில போயில வீட்டை இருந்தபடியா. பட் ஸ்கூல் திருப்பி ஓப்பன் பண்ணி முடிய
இட் டெஃபினெட்லி பிள்ளைகளுக்குள்ள டிரான்ஸ்மிட் பண்ணி டீச்சர் ஸ்கூல் ஸ்டாஃபுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி அதோட சேர்த்து வீட்டுள் அவனோட இருக்கிற வீட்டு பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸுக்கு கூட இது டிரான்ஸ்மிட் பண்றது நாங்கள் ஒரு சேம் ஃபேமிலிக்குள்ள டிரான்ஸ்மிட் பண்றது நாங்கள் கண்டிருக்கிறோம் இந்த கோவிட் வேக்சினேஷன் கிளினிக் கோவிட் அசஸ்மெண்ட் சென்டர்ஸ்லையும் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லையும். முக்கியமான நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், எங்கட பிள்ளைகள் யங் பீப்புளுக்கு பெருசா கோவிட் வந்தா பெருசா அஃபெக்ட் பண்ணப்படாது, ஸோ அதால ஏன் இவர்கள் வேக்சின் எடுக்க வேண்டும் என்று. ஸோ முதலாவது காரணம் கூறிய மாதிரி டெஃபினெட்லி பிள்ளைகள் ஒரு மேஜர் சோர்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு. ஸோ நாங்கள் ஸ்கூல்கள் சேஃபா திருப்பி தொடங்குறதுக்கு பிள்ளைகளை வேக்சினேட் பண்றது மிகவும் முக்கியம். அதோடு சேர்த்து இந்த பிள்ளைகள் அவர்களுக்கு பெருசா வருத்தம் பெறாம இருந்தால் கூட அவர்களை சுத்தி இருக்கிறவர்கள் ஸ்கூல் ஸ்டாஃப், டீச்சர்ஸ், மற்றது வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு கொடுத்து அவர்களுக்கு COVID-19 தொத்தி அவர்களுக்கு சிவியர் இன்ஃபெக்ஷன் வருத்தங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வேண்டிய சூழ்நிலை எல்லாம் நடந்திருக்கு. பிள்ளைகள்ல இருந்து ஒரிஜினலா COVID-19 டிரான்ஸ்மிட் பண்ணி இருக்கிறபடியா. மூணாவது ரீசன் இப்ப நாங்கள் பார்க்குற வேரியன்ஸ் கூடுதலாக யங்கர் பேஷண்ட்ஸுக்கு தான் கூட அஃபெக்ட் பண்ணுது. ஏனெண்டா வயது போனவர்கள் எல்லாரும் அட்லீஸ்ட் முதலாவது டோஸ் நிறைய பேர் போட்டு முடிந்தபடியா இப்ப கூடுதலாக அன்வேக்சினேட்டட், ஸோ வேக்சின் எடுக்காத யங் பீப்புளுக்கு தான் கூட அஃபெக்ட் பண்ணுது. நாங்கள் ஈவன் ஹாஸ்பிட்டல்ல கூட 20 வயதுக்குட்பட்ட பேஷண்ட்ஸை கூட நாங்கள் ஐசியூக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டு ஐசியூல அட்மிட் பண்ணியிருக்கிறோம். கிட்டடியில போன மாதம் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ்ல, பிராம்டன்ல ஒரு 13 வயது பெண் இறந்து போய்விட்டது COVID-19 இன்ஃபெக்ஷனால. அண்ட் ஈவன் லண்டன், ஆன்டாரியோல 19 வயதுல ஒரு யங் பாய் COVID-19 இன்ஃபெக்ஷன் இறந்து போய்விட்டபடியா. ஸோ ஈவன் தோ younger பீப்புளுக்கு இது சிவியர் இன்ஃபெக்ஷன் வர்றது குறைவாக இருந்தால் கூட இந்த புது வேரியன்ஸ் ஆல ஈவன் வயதுக்கு யங்கரா இருக்கிறவ கூட சிவியர் இன்ஃபெக்ஷன் வர்ற வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த காரணத்துக்கு எல்லாம் கொண்டு மிகவும் முக்கியம் இந்த 12 to 17 இயர் கேட்டகரி இந்த COVID-19 தடுப்பூசி போடுறது. கண்டிப்பாக இந்த தடுப்பூசி போட்டால் செப்டம்பருக்கு அப்புறம் ஸ்கூல் தொடங்கும் போது இந்த நடுவில் ரொம்ப ஸ்கூல் க்ளோஸ் டவுன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் குறையுன்றதுமே நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். கரெக்டா? நிச்சயமா. எங்களோட கோல் மிகவும் கஷ்டம். எனக்கும் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஸோ மிகவும் கஷ்டம். பேரண்ட்ஸ் வேலைக்கு போறது, பிள்ளைகள் வீட்டை இருந்து இந்த ஆன்லைன் ஸ்கூல் மிகவும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காம, மற்றது பேரண்ட்ஸ்க்கு கூட மிகவும் கஷ்டம். ஏனெண்டா பக்கத்துல ஒரு ஆள் இருக்கணும், எஸ்பெஷலி சின்ன பிள்ளைகள் இருந்தா இந்த விர்ச்சுவல் ஸ்கூல் மிகவும் கஷ்டம் பிள்ளைகளுக்கு கண்டினியூஸா படிக்கிறதுக்கு. ஸோ டெஃபினெட்லி எங்களோட கோல் டெஃபினெட்லி செப்டம்பர் எல்லா பிள்ளைகளும் இன்பர்சன் ஸ்கூலுக்கு திருப்பி அனுப்புறதுதான் எங்களோட கோல். அண்ட் ஃபியூச்சர்ல நாங்கள் இந்த லாக்டவுன் திருப்பி லாக்டவுன் பண்றது இட்ஸ் நாட் குட் ஃபார் எல்லாரும் in mental health, children in mental health, but even parents in mental health கூட. So and even their education. So அதனால we're trying very hard. இப்ப நீங்கள் முதல் எங்களால எல்லாரையும் வேக்சினேட் பண்ண முடியாம இருந்தது என்ன, எங்களுக்கு வேக்சின் ஆக்சுவலி இல்ல கனடால. வேக்சின் சப்ளை மிகவும் குறைவாக இருந்தபடியா. பட் இப்பொழுது எங்களுக்கு நிறைய வேக்சின் சப்ளை கொண்டிருக்குது. எஸ்பெஷலி கூடுதலாக இந்த ஃபைசர் வேக்சின் தான் கூட எங்களுக்கு ஷிப்மெண்ட் கொண்டு இருக்கு. பட் அதோடு சேர்ந்து மொடர்னா, ஆஸ்ட்ராசெனகா கூட சில டோசஸ் கொண்டு இருக்குது. ஸோ எந்த வேக்சின் கிடைக்குதோ அந்த வேக்சின் எல்லாரும் போடுறது மிகவும் முக்கியம். அண்ட் பிள்ளைகளுக்கு போடுறது சில பேருக்கு தயக்கமா இருக்கும், பிள்ளைகளுக்கு போடைக்குள்ள இது எங்களோட பிள்ளைகளுக்கு சேஃபா இருக்குமோ, இல்லை ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமோ, ஃபியூச்சர்ல ஏதாவது பாதிப்பு இருக்குமோண்டு. பட் இந்த எஸ்பெஷலி இந்த mRNA டோசஸ் hundreds and hundreds of millions of patientsக்கு நாங்கள் ஆல்ரெடி இந்த தடுப்பூசி போட்டாது around the world, பிள்ளைகளோட சேர்த்து. So and we know that it's very safe. And actually
பிள்ளைகளுக்கு ஈவன் லெஸ் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அவன் இம்யூன் சிஸ்டம் வந்து மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கிறபடியா அவர்களுக்கு இந்த தடுப்பூசி போடைக்குள்ள பிள்ளைகளுக்கு தான் கூட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களோட பிள்ளைகள் குழந்தையா இருக்கைக்குள்ள நாங்கள் 2 மாதம் 4 மாதம் 6 மாதம் 1 வயது 15 மாதம் அண்டு மிக குறுகிய வயதுக்குள்ள ஒரு 2 வயதுக்குள்ள பல வேக்சின்ஸ் தடுப்பூசிகள் நாங்கள் அந்த வயதுக்குள்ள பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபியூ மந்த்ஸ் போடுறது. அது ஏனென்றா அந்த இம்யூன் சிஸ்டம் அந்த நேரம் தான் க்ரோ பண்ணி டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறபடியா இந்த வேக்சினுக்கு கூட ரெஸ்பாண்ட் பண்ணும் எங்களோட இம்யூன் சிஸ்டம் சின்னதா இருக்கேங்கள. ஸோ பிள்ளைகளுக்கு கூட பெனிஃபிட்டா இருக்கும் இந்த இம்யூன் சிஸ்டத்துக்கு இந்த வேக்சின்ஸ் வெள்ளம் எடுத்தா. அண்ட் அதோட வந்து இந்த ஏஜ் குரூப்பில் வந்து ஆல்மோஸ்ட் 100% இம்யூனிட்டியுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைசர் கூட. நிச்சயமாமா. அடல்ட்ஸ்ல பார்த்த பெர்சன்டேஜ் வந்து 94-95% தான் பெஸ்ட் பெர்சன்டேஜ். பட் பிள்ளைகள்ல pretty much 100%. 17 குரூப்பை நாங்க பார்க்கும் பொழுது 100% அவைக்கு இம்யூனிட்டி கிடைக்கிறது. ஸோ அவர்களுக்கு இந்த தடுப்பூசி போட்டால் ஈவன் மைல்ட் சிம்டம் கூட COVID-19 இன்ஃபெக்ஷன் அவைக்கு வர மாட்டுது. ஸோ நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க சைடு எஃபெக்ட்ஸுமே ரொம்ப ஜாஸ்தி இல்லைன்னு. பட் எனி ஸ்பெசிஃபிக் சைடு எஃபெக்ட்ஸ் தென் த ரெகுலர் நம்ம யூஸ்வலாக பேசுகிற சைடு எஃபெக்ட்ஸ் ஃபீவர் பாடி ஏக்ஸ் தவிர்த்து வேறு ஏதாவது ஸ்பெஷல் சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி யோசிக்கணுமா பிள்ளைங்களுக்கு இந்த வேக்சின் கொடுக்கும் போது? பிள்ளைங்களோட இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறபடியா சில பேருக்கு ஈவன் மோர் ஸ்ட்ராங்கான சைடு எஃபெக்ட்ஸ் வேக்சின் போட்டு முடிய வர்ற வாய்ப்பு இருக்கு நாங்க அப்சர்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காய்ச்சல் கொஞ்சம் கூட ஹை காய்ச்சலா இருக்கலாம், அப்ப கூடுதலாக எஃபெக்ட்ஸ் ஆயிருக்கலாம். ஸோ காய்ச்சல், தலையடி, சத்தி, உடம்பு நோ, ஒரு ஃப்ளூ வந்த மாதிரி பிள்ளைகளுக்கு டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் 1 or 2 days இருக்கலாம். ஸோ அந்த நாள் யூஸ்வலி வி சே ஏதாவது பிளான் இருக்காம இருக்கிறது ஒரு 24-48 ஹவர்ஸுக்கு வேக்சின் எடுத்து முடிய. பட் அதுக்கு யூஸ்வலி நாங்கள் 2 நாளுக்கு பிறகு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் மாறிவிட்டிடும். அதுக்கேற்ற மாதிரி சிம்டம்ஸ் வந்தால் நாங்கள் சொல்றோம், நாங்கள் டைலனால், காய்ச்சலுக்கு டைலனால், சத்தி மருந்து கிராவா போன்ற மற்றது நிறைய லிக்விட்ஸ் ரெஸ்ட் நல்லா நித்திரோண்டு ஒரு நாள் 2 நாளுக்குள்ள அதெல்லாம் மாறிவிடும். ஸோ இவங்களுக்கும் 2 doses தானா? அண்ட் இதை எப்படி புக் பண்ணலாம்? ஸோ பிள்ளைகளுக்கும் சேம் டோசிங். ஸோ the first dose வந்து எடுத்து முடிய அடுத்த டோஸ் வந்து நீங்கள் 1 மந்த்துக்கு பிறகு புக் பண்ணலாம். இப்பொழுது நாங்கள் வேக்சின் சப்ளையை பேஸ் பண்ணித்தான் 2வது அப்பாயின்மெண்ட் இப்ப கொடுத்து கொண்டு வரோம். ஸோ இப்ப பிள்ளைகள் 12 to 17 year old பேஷண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் புக் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுத்து முடிய அன்றே ஒரு இமெயில், புக் பண்ணின இமெயில் மூலமாக அவர்களுக்கு ஒரு இமெயில் வரும். 4 monthsக்கு பிறகுதான் 2வது டோஸ் புக் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேகமாக எங்களுக்கு அந்த 2வது டோஸ் வந்து முன்கூட்டியே இமெயில் மூலமாக அது ஸ்கெட்யூல் வந்த மாதிரி யூஸ்வலி ஒரு 1 to 2 monthsக்குள்ள நாங்கள் எல்லாருக்கும் 2வது டோஸ் கொடுக்குற மாதிரி எய்ம் பண்றோம். ஸோ இந்த வேக்சின் சப்ளை கண்டினியூ பண்ணி கொண்டிருந்தா வந்து பிட்வீன் 1 and 2 months 2வது டோஸ் கொடுக்குற மாதிரி. கண்டிப்பாக அகேன் ஆஸ் அ பேரண்ட் நான் வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். என்னோட பையனுக்குமே லாஸ்ட் வீக் நான் வந்து வேக்சினேஷனை கொடுத்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் தே ஹேட் நீங்கள் சொன்ன அதே சைடு எஃபெக்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டே லைட் ஃபீவர் அண்ட் ஆல் தட், பட் ஹீஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். அண்ட் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு அந்த கிளினிக்குமே சொல்லணும். அண்ட் ஐ காட் மை இமெயில் ரைட் அவே, அப்பாயின்மெண்ட்டும் இருக்குது. அண்ட் தே ஆல்சோ எக்ஸ்பிளைன் த சேம் திங். ஆகஸ்ட் போகிறதுக்குள்ளே ஹோப்ஃபுல்லி ஆகஸ்ட்டில் தேல் பி வேக்சினேட்டட் ஃபுல்லி பிஃபோர் தே கோ இன்டு செப்டம்பர். ஸோ அகேன் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் யோர் ஹார்ட் ஒர்க். ரொம்பவே ஈஸியாகவும் டைரெக்டாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்ஸ் அகேன். மீண்டும் இன்னொரு வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். நன்றி, வணக்கம். ஸோ நான் இப்போது நம்ம பேசின விஷயங்கள் தான். இந்த ஏஜ் குரூப்புக்கு இந்த வேக்சின் கொடுக்கறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். பெரிய ஆக்சுவலாக சைடு எஃபெக்ட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இம்யூன் சிஸ்டம் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ குழந்தைகளுக்கு லைட் ஃபீவர், சில சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் அது ஆக்சுவலாக வெரி குட். ஏன்னா அவங்களோட இம்யூன் சிஸ்டம் ஒர்க் ஆகுது, அதுக்கான எதிர்ப்பு சக்திகள் ஆன்டிபாடிஸை அவங்க உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது தான் ப்ரூவ் பண்ணுது. ஸோ அகேன் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற குழந்தைகளுக்கான இந்த வேக்சினை கொடுங்க. அண்ட் நிறைய பாப்அப் கிளினிக்ஸ் சிட்டி ஃபுல்லாகவே வந்துகிட்ருக்கு. அண்ட் ப்ரொவென்ஷியல் ப்ரோக்ராம்
வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் இந்த வேக்சினை புக் பண்ணலாம். இப்போது ஃப்ரைடே அன்னைக்கு ஜூன் 4 அன்னைக்கு கனடா ஐயப்பன் கோயிலில் இந்த வேக்சினுக்கான பாப்அப் கிளினிக் வருது. அகெயின் 12+ இந்த ஏஜ் குரூப்பை தான் இந்த பாப்அப் கிளினிக் டார்கெட் பண்ணுது. ஸோ as usual as any other pop-up clinic நீங்கள் அன்னைக்கான அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் ஏர்லியாக போய் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அகேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம எவ்வளோ சீக்கிரம் நிறைய பேர் வேக்சினேட் ஆகுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பேக் டு நார்மல் ரெகுலர் சம்மருக்குள்ளே போகலாம். ஸோ அகேன் இந்த வாய்ப்பை அஃப்கோர்ஸ் உங்களோட சுச்சுவேஷனை உங்களோட ஹெல்த் கேர் ஒர்க்கரோட, உங்களோட டாக்டரோட இல்லை மற்ற ஹெல்த் கேர் ஒர்க்கரோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த முடிவை எடுங்க. அண்ட் அகேன் வேக்சின் தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடின்னு நினைக்கிறோம். ஸோ ரொம்பவே முக்கியமான அந்த செக்மெண்ட். ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் பேசணும் வேக்சினேஷன் பற்றி. அடுத்ததாக ஆன் அ லைட்டர் நோட், ஹாக்கி கேம் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பீங்க. சைட் பை சைட் ஜிசி குட் ஈவினிங் கனடா பார்த்துட்டு இருக்கும் போதே ஹாக்கி கேம் அப்டேட்ஸும் பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஸ்கோஷியா பேங்க் எரினாலே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கேம். அண்ட் இந்த கேம் இன்னைக்கு காலையில் தான் சர்ப்ரைஸாக 550 ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸை வந்து ஸ்பெக்டேட்டர்ஸாக உள்ளே அலோவ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நானும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் பிட்வீன் 11 and 12 பயங்கர கலவரமாக இருந்துச்சு. எல்லாருமே எப்படி அந்த டிக்கெட்ஸ் எடுக்கலாம், எப்படி போகலாம் அப்படின்ட்டு ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். பட் எனிவேஸ் 550 லக்கி ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இப்போது அந்த கேமை ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்மளோட திரு டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். We have fantastic news, Jamie. We were able to work with the docs all weekend, right up to midnight last night and this morning, and they gave us a choice, either 550 or nothing, and I'll take the 550 because we appreciate all the frontline healthcare workers that are going to go into a lottery system. And my only wish is I wish I could have 2,500, but the doc said 550. We'll take that. I want to thank Michael Freesdale, the CEO of MLSE, and his whole team down there, Nick Eves and Brian Porter at Scotiabank, because all 550 are going to get a great Leafs jersey. Go Leafs, go! We're just, I'm so pumped up for tonight's game. Do you have any pregame rituals? Yeah, I wear the blue and white, and then whoever we're playing, I'll call Francois Legault and give him a little jab, and then we're going to win tonight. Can't wait. Premier to premier trash talk. Yeah, that's it. But he's a great guy, Legault. I love him. Fantastic. Next question is about education. Do someone that parents are standing, just waiting to figure out what's going to happen? Do you have any news for parents who are wondering about schools? Sure. We're looking at all the responses over the weekend. We'll have an announcement in the next day or two, and we'll get out there and make that announcement about going back to school or not. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. ஸோ ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது அந்த கேம். டொரண்டோ மேப்பிள் லீவ்ஸ் அண்ட் மான்ட்ரியல் கெனேடியன்ஸ்க்கு நடுவில் இப்போதைக்கான ஸ்கோர் 2-0. ஸோ மான்ட்ரியல் கெனேடியன்ஸ் வந்து 2 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் மேப்பிள் லீவ்ஸ் வந்து 0ல் இருக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி இன்னும் வெறித்தனமாக கேம் போய் பெட்டர் ரிசல்ட்ஸ் வரணும்னு எதிர்பார்ப்போம். ஸோ இது 7th கேம். ஏற்கனவே 2 பேரும் டையில் இருக்காங்க, ஆளுக்கு 3 கேம்ஸ் வின் பண்ணி. ஸோ இந்த கேம் ரொம்பவே முக்கியம் 2 பேருக்குமே. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னுட்டு. ஸோ அகேன் திரும்பி ஹெல்த் பக்கம் வந்திருக்கோம். இப்போ 3rd செக்மெண்ட் டாப் ஆஃப் தி ஹவரில் வந்து இப்போ இருக்கிற சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் திரு டேவிட் வில்லியம் அவர்கள் வந்து கூடிய சீக்கிரம் ரிட்டையர் ஆக போகிறாங்க. அண்ட் அடுத்ததாக டாக்டர் கிரண் மோர் அவர்கள் வந்து அந்த பதவிக்கு வரப்போகிறாங்க. ஸோ இதுக்கான நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ இதுக்கான அப்டேட் நம்மளோட திரு டாக்டர் டேவிட் வில்லியம்ஸ் அவர்களே டைரெக்டாக பகிர்ந்துக்கிறாங்க. பார்க்கலாம்.
It has been a pleasure to work alongside you day in and day out for the past 16 months and a couple of years before that, and many work and activities over the years. I look forward to continuing our partnership through to the end of June when I officially retire. It's been an honor to serve the people of Ontario and to guide public health during the worst public health crisis of our generation, probably the biggest one we've had ever. By pulling together, we've made tremendous strides in the battle against COVID-19. That is why I agreed, beyond my initial retirement date in February, as requested and asked by the government, to extend my appointment further and to extend my retirement date to May 30th of this year to ensure a seamless transition. I was asked further to extend into June if I could, to allow the movement through the third wave, and then to look at a date which I then gave notification of that I would be retiring on the 25th of June. And I was really pleased to hear that a successor has been chosen and will go through the appointment process in the legislature in the next few days. So I really am enthused to welcome Dr. Kieran Moore into the position as my replacement. If appointed, I am confident he will do an outstanding job, and I look forward to working with him over the next few weeks during this transition period, as I was looking forward to this very much, to be able to hand over, and with all the staff and resources, others like Dr. Yaffe, Dr. David McEwen and others, Dr. Warshawski, and the team to give support along with all our directors and our whole division to helping Dr. Moore into the job, as well as our whole structure within the Ministry of Health that has been doing a tremendous job over the last 16 months. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. குட் ஈவினிங் கனடாவை நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி நிறைய முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இன்னும் ஈஸியாக நீங்கள் எங்களை ரீச் பண்ணுறதுக்கு ஜிஇசி டேமில் அப்படின்னு உங்களோட ஆப் ஸ்டோரில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டிரெக்டாக நீங்கள் இந்த ஆப் மூலமாக எங்கள் ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அகெயின் GEC ஸ்பேஸ் டேமில் அப்படின்னு டைப் பண்ணி ஆப் ஸ்டோரில் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்னும் டிரெக்டாக நீங்கள் எங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக கெனடிய வளம். இந்த செக்மெண்ட்டில் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அண்ட் இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பல சோர்ஸஸ் மூலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இருந்த இடத்துல 215 பாடிஸோட ரிமைன்ஸை எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இருந்ததுனால இந்த 215 சில்ட்ரன் இண்டிஜியஸ் குரூப் சில்ட்ரன் ஆக இருப்பாங்க அப்படின்ட்டு அதுக்கான ரிமைன்ஸாக இருக்கும். அண்ட் இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக ஒரு கஷ்டமான விஷயம். இந்த இடத்துல இந்த ஸ்கூல் 1800s ஆரம்பித்து 1995 வரைக்குமே நிறைய இந்த ஸ்கூல் அந்த இடத்துல இருந்ததாகவும் இந்த ரிமைன்ஸ் கண்டிப்பாக நிறைய இண்டிஜினஸ் பீப்புளுக்கு ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை பற்றி திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றது தான் பார்க்க போகிறோம். But before I get into why we're here today, I want to talk about the heartbreaking news that 215 children were found buried at the former Kamloops residential school. 215 children. Think of their loving families that they were ripped away from. Think of the communities that never saw them again. Think of their hopes, their dreams, their potential, of all they would have accomplished, all they would have become. All of that was taken away.
These were children who deserved to be happy. Most of all, they deserved to be safe. As a dad, I can't imagine what it would feel like to have my kids taken away from me. And as Prime Minister, I am appalled by the shameful policy that stole Indigenous children from their communities. Our thoughts are with Te Kamloops Te Secwépemc First Nation and with all Indigenous communities across Canada. Sadly, this is not an exception or an isolated incident. We're not going to hide from that. We have to acknowledge the truth. Residential schools were a reality, a tragedy that existed here in our country, and we have to own up to it. Kids were taken from their families, returned damaged, or not returned at all with no explanations until this week. People are hurting, and we must be there for survivors. Later this afternoon, I'll be talking directly with Ministers Bennett, Miller, and Vandal, and with all ministers about the next and further things we need to do to support survivors and the community. We promised concrete action, and that's how we'll support survivors, families, and Indigenous peoples. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. ஸோ கண்டிப்பாக வேக்சினேஷன் பற்றி நிறையவே பேசிட்டோம். இருந்தாலும் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் மே மந்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வீக்கும் 2 மில்லியன் டோசஸ் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபைசர் அண்ட் மெடர்னா. ஹோப்ஃபுல்லி இது வந்து 2.4 மில்லியன் டோசஸாக இன்க்ரீஸ் ஆக போகுது இந்த கம்மிங் வீக்ஸில், விச் மீன்ஸ் இன்னும் நிறைய வேக்சின்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் இந்த வேக்சினேஷனை ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஹர்ட் இம்யூனிட்டினால் பேக் டு நார்மல் ரீஓப்பனிங் எல்லாம் பெட்டர் ஆகணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். அகேன் திஸ் ஆல்சோ மீன்ஸ் செகண்ட் டோசஸ் இன்னும் ஏர்லியராக கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து 16 வீக்ஸ் இன்டர்வெல்லில் தான் புக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹோப்ஃபுல்லி அதுவும் ஏர்லியாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் ஹோப். இப்போது இந்த வாரம் 80+ ஏஜ் குரூப் அவங்க வந்து வேக்சின் செகண்ட் டோஸ் எடுக்க ரெடியாக இருந்தால் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஏர்லியாகவே அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஜூன் 14th அந்த வீக்கில் வந்து 70+ ஏஜ் குரூப் வந்து அவங்களோட செகண்ட் டோஸை ப்ரீ புக் பண்ணலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அகெயின் நிறையா அப்டேட்ஸ் இருக்குது இந்த வேக்சின் ஃப்ரண்ட்டில். அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இதை தொடர்ச்சியாக இன்னொரு விஷயம், அஃப்கோர்ஸ் ஸ்கூல் ரீஓப்பனிங் பற்றி தான் நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அண்ட் நான் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறது என்னென்னா, அடுத்த 1 or 2 டேஸ்க்குள்ளே இதை பற்றி இன்னும் நல்லா ஆராய்ஞ்சு ஒரு நல்ல முடிவுக்கு வந்து அவங்க வந்து நமக்கு சொல்லுவாங்க ஜூனில் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. வெல், ஜூன் ரொம்ப கிட்டவே இருக்குது. ஸோ ஐ கெஸ் ±3 வீக்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்கூல் இருக்க போகிறது. ஸோ அந்த டைம் லைன் இன்-பர்சன் ஸ்கூல் சில்ட்ரன் போகலாமா அப்படின்றது தான் ஒரு கொஸ்டனாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி பை வென்ஸ்டே இந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ வென் ஐ சே வென்ஸ்டே, அதாவது ஜூன் 2 அன்றைக்கி தான் ஒன்டாரியோவில் ஸ்டே அட் ஹோம் ஆர்டர்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகுது. பட் ஜூன் 14th வீக் தான் வந்து ரீஓப்பனிங்க்கான அடுத்த ஸ்டெப்
அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ பிட்வீன் ஜூன் 3rd and 14th என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஒன்டாரியோவில் இருக்கும் அப்படின்றதுமே ஒரு பயங்கரமான கேள்வியாக எல்லார் மனசுலையுமே இருந்துச்சு. அண்ட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் ஸ்டே அட் ஹோம் ஆர்டரில் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம வந்து எசென்ஷியல் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போகிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் இல்லீகல். பட் இப்போது ஜூன் 2க்கு அப்புறம் இட் won't be considered illegal. ஸோ உங்களுக்கு வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக நீங்கள் ஈவன் நான் எசென்ஷியலுக்கு கூட நீங்கள் வெளியில் போகிறதுக்கான என்ன சொல்கிறது ஓகே கிடச்ச மாதிரி ஜூன் 3லேருந்து. பட் ஆஃப்கோர்ஸ் ஸ்டோர்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்காது, மால்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரியான இடங்கள்லாம் நான் எசென்ஷியல் சர்வீசஸ் எல்லாம் ஓப்பன் ஆகாது. அண்ட் அகேன் நீங்கள் யாரையா மீட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும் அப்படின்னா up to 5 people அவுட்டோரில் நீங்கள் சோஷியல் டிஸ்டன்சஸ் வச்சு மீட் பண்ணிக்கலாம். பட் அகேன் இன்டோர் மீட்டிங்ஸ் ஆர் ஸ்டில் நாட் அலவுட் அப் அன்டில் ஜூன் 14th வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கான இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து நமக்கு வெளியிடுவாங்க. ஸோ பிட்வீன் ஜூன் 3rd and 14th வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அகேன் நான் சொன்ன மாதிரி அவுட்டோர் நீங்கள் சேர்றதா இருந்தால் up to 5 people சோஷியல் டிஸ்டன்சிங்கோடு நீங்கள் வந்து மீட் பண்ணலாம். இன்டோர் மீட்டிங்ஸ் இன்னும் நாட் அவைலபிள். அண்ட் நான் எசென்ஷியல் சர்வீசஸ் ஓப்பன் செய்யப்படலை. அஃப்கோர்ஸ் நீங்கள் வெளியில் வந்து எக்ஸசைசிங்காக வெளியில் போகிறது வர்றது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கேஷுவலாக பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம் பிட்வீன் the 3rd and the 14th. அண்ட் அகேன் இதுக்கான இன்னும் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் எக்ஸ்பைரி ஆகும்போது இன்னும் டீட்டெயிலாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு வேக்சினேஷன் அண்ட் ஸ்டே அட் ஹோம் ஆர்டருக்கான அப்டேட். ஸோ அடுத்த செக்மெண்ட் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். எக்கனாமிக்கலி ஸ்பீக்கிங் இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப வாலட்டைலாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ மணி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அகேன் இப்போவுமே ஒரு ஸ்மால் இன்க்ரீஸ்ன்னு சொல்லணும் பிட்வீன் கனடா அண்ட் இந்தியன் மணியாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கன் மணியாக இருக்கட்டும். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி என்ன மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குன்னுட்டு. கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 31ஆம் தேதி. இலங்கை 172 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.83 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 31ஆம் தேதி. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். Chartered Professional Accountant, ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஸோ மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பற்றி பேசும்போது கண்டிப்பாக பார்டர்ஸ் ரீஓப்பனிங் பற்றியுமே பேசக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். கனடா அண்ட் யூஎஸ்க்கான பார்டர் இன்னுமே நான் எசென்ஷியல் ட்ராவலுக்கு க்ளோஸ் டவுனாக தான் இருக்குது. பட் இதுக்கான பேச்சுவார்த்தைகள் எப்போ ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத பற்றியான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப மும்முரமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. பட் அகேன் ரெண்டு பக்கத்துலேருந்தும் வரக்கூடிய ஒரு பெரிய நியூஸ் என்னென்னா, நாங்கள் இந்த ரீஓப்பனிங்கை வந்து ரஷ் பண்ண விருப்பப்படலை. இன்னும் கேர்ஃபுல்லாக தான் இந்த ரீஓப்பனிங்கை செய்யணும் அப்படின்றத ரெண்டு பக்கமுமே ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சொல்கிறது என்னென்னா, ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் கெனேடியன்ஸ் வேக்சினேட் ஆகி அண்ட் எவ்ரிடே இந்த நம்பர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்தால் தான் நம்ம வந்து இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக இந்த பார்டரை ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இதுதான் நம்மளோட ஈஸியான ட்ராவல் இல்லையா. கனடாலேருந்து யூஎஸ் போகிறது வந்து ரொம்ப ஈஸி. அண்ட் அகேன் டூரிசத்துக்காகவாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ், ஒர்க், இந்த மாதிரியான நிறைய தேவைகளுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த பார்டரை க்ராஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக நம்மளோட வேக்சினேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகி டிரான்ஸ்மிஷன் கம்மியாக இருந்தால் தான் இந்த ரீஓப்பனிங் வந்து ரொம்ப வேலிடாக தொடர முடியும் அப்படின்றது உண்மையாகவே நம்ம எல்லாமே ஒத்துக்கணும். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக நம்ம ஒன்டாரியோவில் இன்றைக்கான கோவிட் நம்பர்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. 916 1000க்கு கீழே போயிருக்கோம். இது வந்து மார்ச் 6th பார்த்ததில் இன்றைக்கி தான் லோவஸ்ட் நம்பர், விச் இஸ் வெரி குட்.
ஸோ ஒரு ரைட்டான பேத்தில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த பார்டரை சீக்கிரமே திறப்பாங்கன்ற நம்பிக்கையில் இருப்போம். அண்ட் திஸ் இஸ் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும். கியூபெக் அகெயின் இதே மாதிரி நம்பர்ஸ் நல்லா ஸ்டெடியாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நிறைய பார்ட்ஸ் ஆஃப் கியூபெக் வந்து அவங்களும் அடுத்த ஸ்டெப் ரெட் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய குட் நியூஸஸோட ப்ராப்பரான வழியை நோக்கி தான் போயிட்டுருக்கோன்னு நம்புகிறோம். அடுத்ததாக அகெயின் ஆன் அ லைட்டர் நோட் நம்ம வந்து கலையரங்கத்தில் ஒரு அழகான கெனேடிய ப்ரொடக்ஷன் பாடல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடகர் இவங்க வந்து கனடா பாலா அவர்கள் ரொம்ப ஒரு அழகான பாடல் எடுத்து பாடியிருக்காங்க. மலேசிய வாசுதேவன் அவர்களோட ஒரு சோக பாடல், ரொம்ப அருமையான ஒரு பாடல். இதோ கேட்கலாம். ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போடா. ஒரு மூடன் கதை சொன்னால் என் கதை அதுதான். கல்லறையிலே இருக்கின்ற பல சமாதிகள் காதலிலே தோல்வியுற்றவைதான் போல் இருக்கிறது. பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவமான்களே பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவமான்களே பரிதாபம் நாங்களே. ஆலகாலமாய் விழியால் சொல்லடாம் காதல் காவியம் வேஷமேயோ. ஒரு மூடன் கதை சொன்னால் என் கதை அதுதான். உன்னை நினைக்க விரும்புகிறேன், நீ வரவில்லை. உன்னை மறக்க விரும்புகிறேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே. எந்த மடையனோ சொன்னான் சொர்க்கமாம் பெண்கள் உலகிலே மயங்கினேனோ. ஒரு மூடன்
30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CPCC. எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CPCC. ஸோ அடுத்ததாக நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், வெதர் ரிப்போர்ட். இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. திடீர்னு 2 மாதம் பின்னோக்கி போன மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரைடே அண்ட் ஃப்ரைடே ஆக்சுவலாக ஸ்னோ கூட இருந்தது. எனக்கு தெரிஞ்சு மே மாதம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்னோ பார்க்குறேன். ஸோ ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. பட் ஹோப்ஃபுல்லி தட்ஸ் தி எண்ட் ஆஃப் இட். இதுக்கப்புறம் சன்ஷைன் நிறையவே வரும்னு நினைக்கிறேன் டொரண்டோவில். ஸோ நாளைக்கு வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. ஸோ குட் ஈவினிங் கனடா இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே விறுவிறுப்பாக அந்த பக்கம் ஹாக்கி மேட்ச் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் லைட்டாக டொரண்டோ சைட் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் நெகட்டிவாக முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். கேம் முடிஞ்சிருச்சு அண்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 3-1. ரொம்ப ஃபீலிங்காக டொரண்டோ மேப்பிள் லீவ்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க அண்ட் மான்ட்ரியல் கெனேடியன்ஸ் வின் பண்ணிட்டாங்க வித் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 goals. ஸோ கண்டிப்பாக மான்ட்ரியல் அண்ட் கியூபெக் லேருந்து இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. தட்ஸ் வெரி குட். வி ரிஜாய்ஸ் வித் யூ அண்ட் டொரண்டோ மேப்பிள் லீவ்ஸோட சோத்தில் இருக்கிறவங்களோட நாங்களும் சேர்ந்து அழுகிறோம். எனிவேஸ், ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் த பியூட்டிஃபுல் கேம். ஸோ அடுத்ததாக நம்ம இப்போது இன்றைக்கி மற்றபடியான என்ன முக்கியமான செய்திகள்னு நம்மளோட நியூஸ் செக்மெண்ட்டில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மே மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் முன்னாள் குடியிருப்பு பாடசாலையின் தளத்தில் 215 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் உறுதியான நடவடிக்கைகளுக்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உறுதியளித்துள்ளார். முன்னாள் குடியிருப்பு பாடசாலையின் புதைகுழியில் இருந்து 215 பழங்குடி குழந்தைகளின் எச்சங்கள் கடந்த வியாழக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த கண்டுபிடிப்பு பழங்குடி தலைவர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் குடியிருப்பு பாடசாலையில் தப்பி பிழைத்தவர்களிடமிருந்து ஒரே மாதிரியான நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது.
பலர் இதுபோன்ற தேடல்களை ஏனைய குடியிருப்பு பாடசாலையின் தளங்களில் நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்கள். இந்த நிலையில் பழங்குடி சமூகங்களில் வருத்தத்திலும் பதிலுக்கான கோரிக்கையிலும் நாங்கள் எவ்வாறு ஆதரவளிக்க முடியும் என்பதை ஆராய்ந்து வருவதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ட்ரூடோ கூறினார். தனது அமைச்சர்களுடனும் இந்த விடயம் குறித்து விவாதிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இந்த மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒட்டோவாவில் அமைதி கோபுரத்தின் மேலே உள்ள கனேடிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் அமைதி கோபுரத்திலும் அனைத்து மத்திய அரசின் கட்டடங்களிலும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் ட்ரூடோ தனது ட்விட்டர் மூலம் தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா உட்பட்ட பல மாகாண அரசாங்கங்களும் நகர சபைகளும் தமது கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்கவிட்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றன. அமெரிக்காவுடனான எல்லையை மீண்டும் திறக்க கனடா விரைந்து செயல்படாது என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். புதிய கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை நாட்டின் பெரும் பகுதிகளில் தொடர்ந்து குறைந்து வந்தாலும் அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கு அமெரிக்காவுடனான எல்லையை மீண்டும் திறக்க கனடா விரைந்து செயல்படாது என பிரதமர் கூறியுள்ளார். எல்லையின் இருபுறமும் தடுப்பூசி பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் எல்லை பயணங்களை மீண்டும் திறக்கும் திட்டத்துக்கான அழைப்புகள் தீவிரமடைய தொடங்கியுள்ளன. கனடாவுடனான எல்லையை எப்போது அல்லது எப்படி மீண்டும் திறப்பது என முடிவு செய்யவில்லை என்று வெள்ளை மாளிகை கடந்த வாரம் கூறியது. எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் தளர்த்தும் முடிவும் கனேடியர்கள் பாதுகாப்பை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என இன்று ட்ரூடோ கூறியிருக்கின்றார். ஒன்டாரியோவில் புதிய சுகாதார தலைமை மருத்துவ அதிகாரி நியமிக்கப்பட உள்ளார். தற்போது சுகாதார தலைமை மருத்துவ அதிகாரியாக உள்ள வைத்தியர் டேவிட் வில்லியம்ஸின் பதவியை வைத்தியர் கீரன் மோர் ஏற்க உள்ளார். மோர் தனது பதவியை ஜூன் மாதம் 26ஆம் தேதி ஏற்க உள்ளார். மாகாண சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் நேற்று இதனை அறிவித்தார். வில்லியம்ஸ் ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஓய்வு பெற உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வில்லியம்ஸ் இந்த பதவியை 5 ஆண்டுகளாக வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் தொற்றின் தோற்றத்தை அறியும் அமெரிக்காவின் விசாரணையை கனடா ஆதரிக்கிறது. கனடாவின் வெளியுறவு அமைச்சர் மார்கானோ இன்று இந்த தகவலை உறுதிப்படுத்தினார். தொற்றின் தோற்றம் குறித்து மேலும் விசாரிக்க அமெரிக்க புலனாய்வு அமைப்புகளுக்கு உத்தரவிட்ட அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் நடவடிக்கையை கனடா ஆதரிக்கிறது என அமைச்சர் கானோ கூறினார். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் வெளியிடப்பட்ட உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையின் முடிவுகள் தொற்று மனிதர்களுக்கு எவ்வாறு பரவியது என்பது பெரும்பாலும் முடிவில்லாதது என்பதால் ஒரு ஆழமான விசாரணை தேவைப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். தொற்று எங்கிருந்து தோன்றியது என்பதை கண்டுபிடிப்பதற்கு விஞ்ஞான ரீதியான விசாரணையின் அவசியத்தை அமைச்சர் கார்னோ வலியுறுத்தினார். இந்த வாரம் மேலும் 2.9 மில்லியன் கோவிட் தடுப்பூசிகளை கனடா பெறவுள்ளது. கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். ஜூன் மாதம் முதல் வாரத்தில் 2.4 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகளை கனடா பெறவுள்ளது. இந்த வாரம் எதிர்பார்க்கப்படும் மேலதிகமான 5 லட்சம் தடுப்பூசிகளை மொடோனா விநியோகிக்க உள்ளது. மேலதிகமாக 1 மில்லியன் ஆஸ்ட்ராசெனெகா தடுப்பூசியை ஜூன் மாத இறுதிக்குள் அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. இருப்பினும் அதன் விரிவான விநியோக அட்டவணை உறுதிப்படுத்தப்படவில்லை. இதுவரை 26 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகள் மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. நேற்று வரை 23 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளது. 3 மாதங்களில் முதல் முறையாக 1000க்கும் குறைவான புதிய கோவிட் தொற்றுக்களை இன்று ஒன்டாரியோ பதிவு செய்திருக்கிறது. இன்று சுகாதார அதிகாரிகள் 916 தொற்றுக்களை பதிவு செய்துள்ளார்கள். இது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதிக்கு பின்னரான அதி குறைந்த தொற்றுக்களின் எண்ணிக்கையாகும். கடந்த 7 நாள் புதிய தொற்றுக்களின் எண்ணிக்கை 1078 உள்ளது. இது கடந்த வாரம் 1775 இருந்தது. இன்று 13 மரணங்களும் ஒன்டாரியோவில் பதிவாகியுள்ளன. நோர்த்பே அருகே வார விடுமுறையில் நிகழ்ந்த வீதி விபத்தொன்றில் தமிழ் யுவதி ஒருவர் மரணமடைந்துள்ளார். ஸ்காப்ரோவைச் சேர்ந்த 31 வயதான மதுரா அனந்தராம் என்ற தமிழ் யுவதி இந்த விபத்தில் மரணமடைந்துள்ளார். நெடுந்தெரு 11இல் வெள்ளிக்கிழமை இரவு 10:30 அளவில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. நெடுஞ்சாலையில் படகொன்றை இழுத்துச் சென்ற வாகனம் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் தமிழ் யுவதி பயணித்த வாகனம் அதில் மோதியுள்ளது. இதில் 2 வாகனங்களில் பயணித்தவர்கள் காயமடைந்துள்ளார்கள். 2வது வாகனத்தில் பயணித்த தமிழ் யுவதி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். காயமடைந்த தமிழ் யுவதி மறுநாள் வைத்தியசாலையில் மரணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். நேயர்களே, இன்னைக்கு கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா ப்ரோக்ராம் இதோட நிறைவுக்கு வருகிறது. கண்டிப்பாக நிறைய முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி பேசணும். வேக்சினேஷன் பற்றியாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், செய்திகளாக இருக்கட்டும். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குட் ஈவினிங் கனடா ஆப்பை நீங்கள் ஆப் ஸ்டோரில் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி இந்த ஆப் மூலமாக இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்து இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அகெயின் GEC ஸ்பேஸ் டேமில் அப்படின்ட்டு ஆப் ஸ்டோரில் நீங்கள் சர்ச் பண்ணி இந்த ஆப்பை சீக்கிரமே டவுன்லோட் பண்ணி இன்னும் ஃபாஸ்ட்டாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நேயர்களே, ஸோ மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை குட் ஈவினிங் கனடாவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.